பாகிஸ்தான் காலி. இந்தியா கொடுத்த அடியில் சீனாவிடம் தஞ்சம். ஆபரேஷன் சிந்தூர்ல இந்தியா செஞ்ச சம்பவம் பாகிஸ்தான கதற விட்டுருக்கு. இப்போ 1,00,000 கோடி ரூபாய்க்கு சீனாவிடம் ஒரு பொருளை கேட்டு கெஞ்சறாங்க. கடந்த மே மாசம் நடந்த ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையில நம்ம நாட்டு ஏவுகணைகள் பாகிஸ்தான் வான்வழியே கிழிச்செறிஞ்சது. அவங்க வச்சிருந்த சீன பாதுகாப்பு சிஸ்டம் எல்லாம் சுக்குநூறா போயிருச்சு. குறிப்பா பாகிஸ்தானோட பெருமைன்னு சொல்லப்பட்ட 5 முக்கியமான ரேடார்கள் காலி. நம்ம ஏவுகணைகளை தடுக்க முடியாம அந்த நாடு இப்போ நடுங்கி போய் நிக்குது. இதனாலதான் இந்தியாவோட S-400 சிஸ்டம்க்கு இணையா சொல்லப்படுற HQ-19 சிஸ்டத்தை தாங்கன்னு சீனாவிடம் கையேந்தி நிக்கிறாங்க. இதோட விலை மட்டும் $12 பில்லியன், அதாவது நம்ம ஊரு கணக்குப்படி சுமார் 1,00,000 கோடி ரூபாய். இது வெறும் எல்லை பிரச்சனை மட்டுமில்ல நண்பர்களே. நம்ம சென்னை, கோவை மாதிரி தென்னிந்திய நகரங்களை கூட குறிவைக்கிற அவங்களோட ஸ்டெல்த் போர் விமானங்களும் இதோட சேருது. இது இந்தியாவுக்கு ஒரு பெரிய எச்சரிக்கை மணி. இந்த HQ-19 சிஸ்டம் சாமானியமானதில்ல. 3000 கிலோமீட்டர் தூரத்துல வர்ற ஏவுகணைய கூட இது துல்லியமா தாக்கும். அதுவும் ஒலியை விட 5 மடங்கு வேகத்துல வர்ற ஹைப்பர்சானிக் குண்டுகளை கூட தடுக்குமாம். இதற்காக பாகிஸ்தான் இப்போ சவுதி அரேபியாவிடம் காசு கேட்டு நிக்குது. இந்தியாவோட விமானப்படைக்கு இது ஒரு பெரிய சவாலா மாறப்போகுது. பாகிஸ்தானோட இந்த ராணுவ பலம் அதிகரிப்பு ஆசியாவோட அமைதிக்கே ஒரு அச்சுறுத்தல். ஆனா நம்ம இந்திய ராணுவம் இதையும் முறியடிக்க தயாராகிட்டு இருக்காங்க. இந்தியா பாகிஸ்தான் இடையிலான இந்த மோதல்ல சீனா உள்ள வர்றது சரியா? உங்க கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாகிஸ்தான் காலி.